உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் பெற்ற ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். மற்றவங்களை விட திறமையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு இன்னர் நாலேஜ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதை வெளிக்கொணராமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை இருக்குது. மற்றவங்க செய்கிற வேலையை விட அவங்க செய்யக்கூடிய நேரத்தை விட ரொம்ப அதிகமாக வேகமாக ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்கள், அந்த கிரகிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி தனி சிறப்புடன் வாழக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம் சார், அவங்களாம் மேலே வந்துகிட்டே இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் விருச்சக ராசி என்பதுக்கு இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த லாஸ்ட் 1 இயராக நிறைய விருச்சக ராசி என்பது திறமை இருந்தும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. சார், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் சார், அங்கே பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் ஏதாவது டெவலப் பண்ணால் அதை அவங்க பேர் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல் நிறைய பேருக்கு வேலை மாறணும்னு ட்ரை பண்ணுறேன், அது கிடைக்க மாட்டேங்குது, நானும் பலவிதமான வழிகளை முயற்சி பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய நிலை. நிறைய விருச்சக ராசி என்பதுக்கு இந்த வருஷம் நிறைய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அது குடும்பத்துக்காக இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்திருக்கலாம், இல்லை எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டிய சூழ்நிலை, ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடந்திருக்கு. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்க போகுது. அதுவும் முக்கியமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குருவுடைய மாற்றம் கண்டிப்பாக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய சாதனைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருமே இந்த வருஷம் நீங்கள் ஒரு வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அது எப்போ மாறலாம் சார் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் மே 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அதேமாதிரி வேலையில் மாற்றம்லாம் பண்ண முடியாது சார், நான் இங்கே தான் இருந்தாகணும், எனக்கு வேறு வேலைலாம் கிடைக்காது சார் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னவே நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரையும் பிறந்த ஊரில் இருந்து வெளியூர் சென்று வேலை பார்ப்பது நல்லது. ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது ராசி அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அங்கே விருச்சக ராசியில் சந்திரன் நீச்சமாக இருப்பதால் ஒரு இடமாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது, வாழ்க்கை மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. யாரெல்லாம் விருச்சக ராசியாக இருக்காங்களோ வெளியூர் போனவங்க சூப்பராக இருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாடு போனவங்க இன்னும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணுறேன், வெளியூர் போய் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பணம்லாம் சில இடத்துலாம் கொடுத்து கட்டிலாம் பார்த்துட்டேன் சார், கிடைக்கல. அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் நேரம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பது வெளிநாட்டில் இருப்பீங்க, அங்கேயும் பார்த்திங்கன்னா பலவிதமான பொருளாதார சிக்கல்களை சந்திச்சிட்டீங்க. நிறைய பேருக்கு பண இழப்பு, வேலை இழப்பு, அதனால் பணம் வரவு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துரும். அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய விருச்சக ராசி என்பது தொழில் செய்யலாமா, நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே
மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் செய்வது சிறப்பு. ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கவங்களாம் இப்போ கொஞ்சம் பயங்கர கடனில் தான் இருக்கீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பண வரவு இல்லை சார், முதல் மாதிரி பிஸ்னஸ் இல்லை சார், பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது, நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 15க்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பணம் போக்குவரத்து நல்லாயிருக்கும். கொடுத்த இடத்துல பணம் வரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை கரெக்டாக கொடுப்பீங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி என்பது உடல்நிலை பாதிப்புகள், சின்ன சின்ன ஃபீவரு, பார்த்திங்கன்னா சில உடல் உபாதைகள், நிறைய வயதானவர்களுக்கு சுகர் அதிகமாகிடுச்சு சார், அதனால் நான் ட்ரீட்மெண்ட் அதிகமாக செலவுக்கு போயிடுச்சு இந்த வருஷம். அதுமாதிரி பிபி அதிகமாகிடுச்சு, அதனால் நிறைய நேரம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன், அதனால் செலவுகள் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருடமாக இருந்திருக்கும் கடந்த ஆண்டு. ஆனால் அந்த நிலை எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டில் மாறும். நல்ல உடல் முன்னேற்றம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், தெம்பாக பல விதமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. முக்கியமாக காதல் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் காதலில் ஒரு வெற்றி ஏற்படும். காதலில் வீட்டில் சொல்லி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதுமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் பயங்கரமாக ஜாதகம்லாம் பார்த்தேன் சார், பொருத்தெல்லாம் பார்த்தேன் சார், நாங்கள் ஓகேனா அவங்க ஓகே இல்லை சார், அவங்க ஓகேனா எங்களுக்கு ஓகே இல்லை சார், மாதிரி தட்டி போயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு திருமண யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதுமாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசி சேரக்கூடிய ஒரு நேரம் இந்த 2026ஆம் ஆண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. என்னென்னா இந்த விருச்சிக ராசி என்பதை புரிஞ்சிக்கவே முடியாது, அதுதான் பெரிய ப்ராப்ளமே. அந்த புரிஞ்சிக்காதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வரும். அதனால் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் பிரிவாங்க. அதை இல்லாமல் நீங்கள் போய் அவங்களுக்காக நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க என்ன பண்ண போகிறேன்னு, அது சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்கும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தவறான ஆளாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் பிரிவினைகள் எப்போவுமே விருச்சிக ராசி என்பதுக்கு வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுக்காக என்ன செய்ய போகிறீங்களா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. அன்பை பரிமாறணும். அந்த அன்பை பரிமாற தெரியாது, அதான் பிரச்சனை. அது வெளிக்கொணர தெரியாது, அதான் பிரச்சனை. அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது. அதுமாதிரி கோர்ட்டு கேஸு டைவர்ஸு பிரச்சனைகள் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. அது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடச்சே தீரும். அதுமாதிரி இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அதற்கான அமைப்புகள் உண்டு. வண்டி வாங்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடந்தே தீரும். இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அதனால் வரக்கூடிய பணம், அதனால் வரக்கூடிய பணத்தில் உங்களுக்கு கடன் கட்டுறது எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கக்கூடியது. அது முக்கியமாக இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பணவரவுகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீக இடம் வாங்கிறது, சொத்து பிரச்சனையை தீர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டில் நல்லா நடந்தேறும். ஒன்றும் கவலையப்படாதீங்க. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு மன நெருக்கடியான இருந்த வருடமாக கடந்த வருடம் இருந்துச்சு. அந்த நெருக்கடி மாறி இப்போ சந்தோஷமாக பல விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய நேரம், ஒரு பேர் கிடைக்கக்கூடிய நேரம், ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நேரம், ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம், நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு 4 பேர் கேட்டு வியக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026ஆம் ஆண்டு அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது, ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம்,
அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.